ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ப்ப காலத்தில் பின்பற்றக்கூடிய உணவு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பமான பெண்கள் கருவை எதிர்நோக்கும் போது ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவது தான் நல்லது. ஆரோக்கியமான உணவு குழந்தையின் சரியான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகள். பச்சை இலை காய்கறிகள், பருப்பு வகைகள், அவகேடோ, பயிர் வகைகள், ரொட்டி, ஆரஞ்சு சாறு, பீன்ஸ் மற்றும் ஃபோலிக் அமிலம் நிறைந்த தானியங்கள் உணவுகளில் அதிகம் இருக்கட்டும். ஃபோலிக் அமிலம் கருவின் மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்து ஆகும். கர்ப்ப காலத்தில் இரத்தத்தை அதிகரிக்கவும் குழந்தையின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கவும் இவை உதவுகிறது. செகண்ட் ஒன் கால்சியம் நிறைந்த உணவுகள். பால் மற்றும் பால் பொருட்களான தயிர், சீஸ் போன்றவை கால்சியம் நிறைந்த மூலங்களாகும். கருவின் இதயம் மற்றும் நரம்பு செயல்பாடுகளுக்கு கால்சியம் அவசியம் மற்றும் வலுவான எலும்பு, பற்கள் மற்றும் குழந்தைகளின் தசைகளை வளர்க்க உதவுகிறது. தேர்ட் ஒன் பழங்கள் மற்றும் காய்கறிகள். மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். முட்டைக்கோஸ், ப்ரோக்கோலி, ஸ்ட்ராபெரி, சிட்ரஸ் பழங்கள் மற்றும் முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். விட்டமின் சி நிறைந்துள்ள பழங்கள் குழந்தைகளின் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் அதன் வளர்ச்சிக்கும் அவசியம். ஃபோர்த் ஒன் கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கும் உணவுகள். குடல் இயக்கத்தை சீராக்க உதவும் உணவுகள் சேர்ப்பது அவசியம். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க ஓட்ஸ், முழு தானியங்கள், ரொட்டிகள், பருப்பு வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. மலச்சிக்கலை தவிர்க்க கீரைகளையும் சேர்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் புரத உணவுகள். புரதத்தின் நல்ல மூலம் உடலின் ஹீமோகுளோபினை தயாரிக்க உதவுகிறது. இது கருவின் இரத்த தேவையை பூர்த்தி செய்யவும் உதவும். மெலிந்த இறைச்சி புரத நிறைந்த மூலமாகும். விதைகள், கொட்டைகள் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் ஆகும். இது கருவின் திசுக்களை வளர்க்க உதவும். கருப்பை தசைகளை சரி செய்யவும் உதவுகின்றன. கர்ப்ப காலங்களில் இரத்த தேவையை பூர்த்தி செய்வதிலும் இவை உதவி புரிகின்றன. சிக்ஸ்த் ஒன் அயோடின் உப்பு. குழந்தையின் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் வளர்ச்சிக்கு அயோடின் உப்பு அவசியம். ஆனால் கர்ப்பிணிகள் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். செவன்த் ஒன் விட்டமின் பி. வலுவூட்டப்பட்ட ரொட்டி மற்றும் தானியங்கள் ஃபைபர் மற்றும் விட்டமின் பி கொண்டுள்ள வளமான ஆதாரங்களாக உள்ளன. இது கருவின் மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு அவசியமானவை. எய்த் ஒன் விட்டமின் டி. விட்டமின் டி சூரிய ஒளியில் இருந்து உடல் பெற்றுக்கொள்ளும் முக்கியமான விட்டமின் ஆகும். இது கர்ப்ப காலத்தில் தினசரி தேவையான விட்டமின் ஆகும். விட்டமின் டி ஆனது பால், சால்மன், டூனா, கானாங்கெழுத்தி, முட்டை, காளான் மற்றும் தானியங்கள் போன்ற உணவுகளிலிருந்து கிடைக்கிறது. நைன்த் ஒன் மெக்னீசியம். கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக கடைசி 3 மாத கர்ப்ப காலத்தில், அதாவது 6 மாதத்திலிருந்து 9 மாத கர்ப்ப காலம் வரை மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வர வேண்டும். பச்சை இலை காய்கறிகள், கீரை வகைகள், நட்ஸ் வகைகள், முழு தானியங்கள் மற்றும் வெண்ணெய் போன்ற உணவு வகைகளில் மெக்னீசியம் அதிக அளவு நிறைந்துள்ளது. 10th ஒன் இரும்பு சத்து. சராசரியாக ஒரு மனிதனுக்கு தினமும் 15 கிராம் இரும்பு சத்து தேவை. அதுவே கர்ப்பிணிகளுக்கு 27 கிராம் இரும்பு சத்து தேவை. நீங்கள் அசைவம் சாப்பிடும் நபராக இருந்தால் ஆட்டுக்கறி சாப்பிட்டு இரும்பு சத்து பெறலாம். சைவம் சாப்பிடும் நபராக இருந்தால் கீரை வகைகள், முளைக்கட்டிய பயிர் வகைகளை சாப்பிடலாம். ராகியிலும் இரும்பு சத்து இருக்கிறது. அசைவ உணவுகளில் இருக்கும் இரும்பு சத்து நமது உடலில் எளிதில் உறிஞ்சிவிடும். எனவே கர்ப்பிணி பெண்கள் முறையான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் கருவின் வளர்ச்சியும் சீராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.